السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، ومن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மேலான கருணையினால் ஜும்ஆவுடைய ஃபர்தான கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களில் நம்மை என்றும் கபூல் செய்தருள்வானார். இந்த ஜும்ஆ புனிதமான ரமதானுடைய நிறைவான ஜும்ஆவாக அமைந்திருக்கிறது. பாக்கியங்களை நமக்கு அள்ளி தந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்ற ஒரு ஏக்கத்தோடு உள்ள ஒரு ஜும்ஆவாக இது அமைந்திருக்கிறது. புனிதமான ரமதான் எவ்வளவு அருளை நமக்கு அள்ளித்தந்தது. ஒரு ரமதான் விடைபெறுகிறது என்பது மாத்திரமல்ல, அந்த ரமதானோடு சேர்ந்து எவ்வளவு பாக்கியங்கள் நம்மை விட்டு விடைபெற்று போகிறது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, குறிப்பாக ரமதானிலே ரமதான் விடைபெறுவதோடு 7 வகையான பாக்கியங்கள் நம்மை விட்டு விடைபெறுகிறது. ஃபர்தான நோன்பு நம்மை விட்டு விடைபெறுகிறது. அதிகப்படியான தொழுகைகள் நம்மை விட்டு விடைபெறுகிறது. ஜக்காத்து சதகாத்துகள் அதிகமாக செய்தது நம்மை விட்டு விடைபெறுகிறது. அல்லாஹுடைய ஆயாத்துகளை திலாவத்து செய்த அதிகம் ஓதிய அந்த நிலைப்பாடு நம்மை விட்டு விடைபெறுகிறது. அருளான இஅ்திகாஃப் நம்மை விட்டு விடைபெறுகிறது. மார்க்க விஷயங்களை அதிகமாக கேட்பதற்குண்டான அந்த வாய்ப்பும் சூழலும் நம்மை விட்டு விடைபெறுகிறது. அதிகப்படியாக ரப்பிடத்திலே நாம் கையேந்தினோமே, அந்த அதிகப்படியான துஆ கேட்குதல் என்பதும் கிட்டத்தட்ட வெளியேறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலா தனித்தனியான நன்மைகளையும் பாக்கியங்களையும் வைத்திருக்கிறான். புனிதமான நோன்பு என்பது ஒரு மாதம் முழுவதும் கடுமையான ஒரு வணக்கம் தான். அது சாதாரணமாக வீட்டிலே கொஞ்ச நேரம் உணவு சமைப்பதற்கும் உணவை வைப்பதற்கும் தாமதமானாலே நமக்கு வரக்கூடிய கோபமும் நமக்கு அதிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்தினுடைய வேகமும் அதிகமாக இருக்கும் பொழுது, 1 மாத காலம் பகல் காலத்தில் சாப்பிட்டு பழக்கப்பட்ட இந்த நிலையிலே உள்ளது. எதையும் அருந்தி பழக்கப்பட்ட நாம் உண்ணாமல் பருகாமல் புலன் வழி செல்லாமல் அல்லாஹுவின் கட்டளை என்பதற்காக வேண்டி நாம் அதை பொறுத்திருந்தோமே பெருமக்களே, அது சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்காக நமக்கு அல்லாஹு தஆலா உன்னதமான சுவனத்தின் ரையானை அல்லாஹ் காக்க வைத்திருக்கிறான். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. சொர்க்கத்தில் நுழையும் பொழுது அல்லாஹ் சொல்வான், குலு வஷ்ரபு, நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக அருந்திக் கொள்ளுங்கள். பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா, எனக்காக வேண்டி நீங்கள் பசித்திருந்த அந்த காலம் இருந்ததே, அதற்கு பகரமாக இப்பொழுது இந்த உன்னதமான சொர்க்கத்திலே நீங்கள் நன்றாக சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், ஆனந்தமாக நீங்கள் அருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வானே. சுவனத்தினுடைய 8 வாசல்களில் அல்லாஹ் ஒரு தனி வாசலை வைத்திருக்கிறான். அதிலே நோன்பாளிகளை தவிர யாரும் நுழைய முடியாது. அந்த ரையான் நோன்பாளிகளுக்காக காத்திருக்கிறது. அந்த புனிதமான ஃபர்தான கடமை நம்மை விட்டு விடைபெறுகிறது. அருமையான பெருமக்களே, அதேபோல் சங்கையான தராவீஹினுடைய தொழுகை. இரவு நேரம் என்பது பெரும்பாலும் உறக்கத்திற்குரியவை. சில பேருக்கு அது பொழுதுபோக்கு, சில பேருக்கு அது உல்லாசமான நிலை. ஆனால் நம்முடைய தளர்வையும் பொருட்படுத்தாமல், அந்த இரவு நேரத்திலே தூக்கத்தையும் பொருட்படுத்தாமல், பகலெல்லாம் நோன்பு நோற்றிருந்து அந்த தளர்வும் இருந்தது, அதையும் கூட நாம் பொருட்படுத்தாமல் அதிகமான நேரங்களை நாம் இந்த தொழுகைக்காக இரவிலே செலவழித்தோம். அதிலேயே மிக அற்புதமான பாக்கியமான தராவி, தொழுகைகளிலேயே அதிகமான சுஜூதுகளை கொண்ட அற்புதமான ஒரு தராவி.
கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இன்னல்லாஹ கதப அலைக்குமுஸ் ஸியாம் வ ஸனன்துலக்கும் கியாமா. அல்லாஹ் உங்களுக்கு நோன்பை ஃபர்தாக்கினான், நான் உங்களுக்கு இந்த சுன்னத்தான தராவீஹை நான் உங்களுக்கு விதியாக்கினேன் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட அருள் நிறைந்த உன்னதமான தராவீஹினுடைய அந்த ஒரு நிலைப்பாடு நம்மை விட்டு விடைபெறுகிறது. அருமையான பெருமக்களே, அதேபோல் ஜக்காத்து சதகாத்துகள் கொடுக்க முடிந்தவர்கள் ஜக்காத்து கொடுத்தார்கள், கொடுக்க கடமைப்பட்டவர்கள் ஜக்காத்தை கொடுத்தார்கள், மற்றவர்கள் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்தார்கள், தங்களால் முடிந்தவரை தர்மம் செய்தார்கள். பரம ஏழைகளை தவிர இந்த உலகத்தில் ரமதானுடைய மாதத்தில் தர்மம் செய்யாதவர்கள் யாரும் இருக்க இயலாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு தர்மம் செய்தார்கள். அல்லாஹ் அதற்கும் உயர்ந்த சன்மானத்தை வைத்திருக்கிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னல்லாஹ லா யுகப்பிலுஹா, அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்வான். சும்ம யுரப்பிஹா லி சாஹிபிஹா, நீங்கள் கொடுத்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக வளரச் செய்து, நீங்கள் கொடுத்த அந்த தான தர்மத்தை அல்லாஹ் தஆலா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய செய்து கியாமத்தினுடைய நாளையிலே பெரும் பெரும் மலைகளாக ஆக்கி அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார். பெரும் பெரும் மலைகளாக ஆக்கி அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்தினுடைய பலாபலன்களை உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்களே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, புனிதமான ரமலானுடைய காலம், ஜக்காத் கடமைப்பட்டவர்களும் கொடுக்க முடிந்தவர்களும் கொடுத்தார்கள், மற்றவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு தானம் செய்தார்களே, தர்மம் செய்தார்களே. இந்த அதிகப்படியான தர்மத்தினுடைய அந்த ஒரு காலம் நம்மை விட்டு விடைபெறுகிறது. அதேபோல் புனிதமான இஅ்திகாஃபினுடைய காலம், அல்லாஹ்வுடைய இந்த கூடாரங்களிலே வந்து ரப்பை அடைய வேண்டும் என்று அவனுடைய வாசலிலே வந்து தவம் கிடக்கிறார். அவனுடைய வாசலிலே வந்து தவம் கிடக்கிறார்கள். அவனுடைய வீட்டு வாசலிலே அந்த ஊரினுடைய மக்களுடைய, அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த ஊரினுடைய மக்கள் சார்பாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள், ஊரினுடைய மக்கள் சார்பாக இவர்கள் இருக்கிறார். அருமையான பெருமக்களே, அந்த நன்மையிலே எல்லோரையும் கூட்டாளியாக ஆக்கினார்கள். இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த மகத்தான இஅ்திகாஃபின் நன்மையிலே அந்த ஊர்வாசிகளை எல்லோரையும் கூட்டாளியாக ஆக்கினார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்குண்டான உன்னதமான அந்த இஅ்திகாஃப். அதை குறித்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட பாக்கியங்களை, ஹசனாத்துகளை தருகிறான் என்றால், கஆமிலில் ஹசனாத்தி குல்லிஹா, அவர் ஏதோ ஒரு நல்ல கடமையைத்தான், காரியத்தை தான் செய்ய முடியும், ஆனால் எல்லா நன்மைகளையும் அவர் செய்தவரை போல என்று சொன்னார். அவர் குறிப்பிட்ட ஒன்றைத்தான், ஏதாவது ஒன்றை செய்திருக்க முடியும், ஆனால் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் கஆமிலில் ஹசனாத்தி குல்லிஹா, எல்லா நன்மைகளையும் அவர் செய்தார் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட மகத்தான இஅ்திகாஃபினுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெறுகிறது. அதிகப்படியான திலாவத் பாருங்கள், பள்ளியில் எவ்வளவு குர்ஆன் என்று, இரவு நேரங்களில் பாருங்கள் எப்படி குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பித்திலாவத்தில் குர்ஆன், மக்களே குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். நூறுல் லக ஃபில் அர்தி வ ذிக்ருல் லக ஃபிஸ் ஸமா, உலகத்தில் உங்களுக்கு அது பிரகாசமாக ஆகும், கியாமத்தினுடைய நாளையிலே உங்களை நினைவுகூறுவதற்குண்டான ஒரு சாதனமாக அது அமையும். வான்மண்டலத்தில் நீங்கள் நினைவுகூரப்படுவதற்கு அந்த குர்ஆனுடைய திலாவத் காரணமாக இருக்கும். இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, அதை ஓதக்கூடியவருக்கு கியாமத்தினுடைய நாளையில் அந்த குர்ஆன் வந்து நின்று சாட்சி சொல்லக்கூடிய நிலையிலே அந்த குர்ஆன் வரும் என்று சொன்னார்களே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, புனிதமான ரமலான் விடைபெறுகிறது என்பது மாத்திரமல்ல, அதை விட்டு எவ்வளவு பாக்கியங்கள் விடைபெறுகிறது, அதை விட்டு எவ்வளவு பாக்கியங்கள் நம்மை விட்டு விடைபெறுகிறது. அதே போல மார்க்க செய்திகளை அதிகமாக கேட்பதற்குண்டான ஒரு வாய்ப்பும் ரமலானில் இருந்து விடைபெறுகிறது. ரமலான் விடைபெறுவதோடு மார்க்க விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட மாத காலத்திற்குள்ளே இவ்வளவு அதிகமான செய்திகளை நாம் வேற எங்கும் கேட்டிருக்க இயலாது. அவ்வளவு அதிகமாக மார்க்க செய்திகளை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு ரமலானில் அமைந்திருந்தது. மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை நாடுகிறான் அவர்களுக்கு மார்க்கத்தில் நல்ல விளக்கத்தை கொடுக்கிறான், மார்க்க விஷயங்களை விளங்குவதற்கான வாய்ப்புகளை தருகிறான் என்று சொன்னார்களே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட மார்க்க செய்திகளை அதிகமாக கேட்பதற்குண்டான ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு என்பது இந்த ரமலானோடு நம்மை விட்டு விடைபெறுகிறது. அருமையான பெருமக்களே, அதே போல மற்ற காலங்களை நாம் அல்லாஹ்வின் பால் நீட்டியதை விட இந்த ரமலானிலே அதிகமாக நீட்டி நம்முடைய கைகள் ரப்பின் பால் அதிகமாக நம்பிக்கையோடும் ஆதரவோடும், எதை கேட்டாலும் சரி நம்பிக்கையோடும் ஆதரவோடும் ரப்பின் பால் நம்முடைய கைகள் நீண்டது. நாம் ஃபிரௌன் அல்ல,
நாம் காரூன் அல்ல. அல்லாஹுவை மறுத்து வாழ்ந்த அந்த கூட்டம் அல்ல, அவனுடைய அடிமைகள் நாம், அவனுடைய அடிமைகள் நாம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே மிக அதிகமாக இந்த ரமதானுடைய காலகட்டத்தில் ரப்பை நோக்கி நம்முடைய கைகள் நீண்டது துஆவின் வழியாக. அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சோபனம் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம். மக்களே, உங்களுடைய இரட்சகன் ரொம்ப வெட்கமுள்ளவன். இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம், உங்களுடைய இரட்சகன் ரொம்ப வெட்கமுள்ளவன், கண்ணியமானவன். இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம், அவன் ரொம்ப வெட்கமுள்ளவனும் கூட, அதே நேரத்தில் கண்ணியமானவனும் கூட. يستحيي من عبده إذا رفع إليه إذا رفع يديه إليه أن يردهما صفرا. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் அதை வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்று சொன்னார். உங்களுடைய இரட்சகன் இருக்கிறான், நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவன் கண்ணியமானவனாக இருக்கிறான். நீங்கள் ரப்பிடத்தில் கையேந்தினால் அந்த கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுகிறான் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, கேட்டதை கொடுக்கிறான், அல்லது அதற்குண்டான சிறந்த ஒரு மாற்றை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு வரக்கூடிய ஒரு சோதனைகளை அதை காரணமாக வைத்து நீக்கி விடுகிறான். கியாமத்தில் அதை சேகரித்து பத்திரமாக ஆக்கி கொடுக்கிறான் என்றெல்லாம் துஆ, ஒரு முஃமினுடைய எந்த துஆவும் அது வீணாகவில்லை, அதற்கான சிறந்த பகரத்தை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, இவ்வளவு பாக்கியங்களையும் நமக்கு அள்ளி தந்த இந்த புனிதமான ரமதான், அந்த புனிதமான ரமதான் அது நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் வேதனைப்படுகிறது, நம்முடைய உள்ளங்கள் அதனால் வேதனைப்படுகிறது. அருமையான பெருமக்களே, சங்கையான ரமதானை வழி அனுப்புவோம். ரமதானை நீ சிறப்பாக சென்று மறுமையிலே எங்களுக்கு நீ சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த ரமதானை அனுப்பும் பொழுது நாம் துஆ செய்ய வேண்டும். அருமையான பெருமக்களே, கவலையோடும் கண்ணீரோடும் அனுப்பக்கூடிய இந்த நேரத்திலே நான் நினைவு கூற வேண்டிய சில செய்திகளும் இருக்கிறது. புனிதமான ரமதானை நாம் கவலையோடும் கண்ணீரோடும் அனுப்பக்கூடிய இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டிய ஒரு செய்தியும் அமைந்திருக்கிறது. ஒரு பாக்கியத்தை பிரிவது என்பது வேதனையானது, ஒரு மகத்தான பாக்கியத்தை பிரிவது என்பது வேதனையானது. ஒரு பாக்கியம் நம்மை விட்டு விலகும் பொழுது இழப்பது ஒரு பாக்கியம் மாத்திரமல்ல, அதை கொண்டு ஏராளமான பாக்கியங்கள் அல்லவா விடைபெறுகிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னாலே சய்யிதுனா சித்திக் அக்பர் அவர்களும் ஹஜ்ரத் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறார்கள். நஸூருஹா கமா யஸூருஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இரண்டு பேரும் சென்று நம்முடைய தாய் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போய் சந்தித்து வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அடிக்கடி பார்த்து வருவார்களே. ஸல்லல்லாஹுடைய தாய்மார்களில் ஒருவர் அல்லவா, பால் புகட்டிய தாயிலே ஒருவர் உம்மு ஐமன், உம்முன் பாத உம்மி, என் தாய்க்கு பின் எனக்கு தாயாக திகழ்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலால் சோபனம் சொல்லப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அடிக்கடி பார்த்துட்டு வருவாங்க. அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போய் நாமும் சந்திச்சுட்டு வருவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க. போனால் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா குலுங்கி குலுங்கி அழுது கொண்டிருக்கிறார். சித்திக் நாயகம் சொல்கிறார்கள், அன்னை உம்மு ஐமனை பார்த்து, யார் யாருக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? நாம் ரசூலை பிரிந்திருக்கிறோமே, அல்லாஹ்வுடைய ஹபீபை பிரிந்திருக்கிறோமே, யார் யாருக்கு ஆறுதல் சொல்ல இயலும்? வேதனையினுடைய உச்சத்தில் அல்லவா எல்லோரும் இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், காலத் இன்னி லா இலமு இன்னமா இன்தல்லாஹி கைருல் லிரசூலிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எது கைரானதோ அதை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எது கைரோ அதை கொடுத்து விட்டார். வலாக்கின் அபகி அன்னல் வஹ்ய கத் இன்கதஅ. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதன் காரணத்தினால் எவ்வளவு பாக்கியங்கள் நம்மை விட்டு போய்விட்டது. அவர்களுக்கு வந்து கொண்டிருந்த வஹி நின்று போய்விட்டது. அவர்களுக்கு வந்து கொண்டிருந்த கதின் கத்தல் வஹியினுடைய பாக்கியத்தையும் நாம் இழந்து போய்விட்டோமே என்று சொன்ன பொழுது அதனுடைய பாக்கியத்தை கண்கூடாக கண்டு கொண்டிருந்த அந்த இரண்டு குலஃபாக்களும் சேர்ந்து அவர்களும் கண்ணீர் விட்டு அழுதார்கள். எல்லோருமாக சேர்ந்து அழுததை வரலாற்றிலே நாம் பார்த்தோம். அருமையானவர்களே, ஒரு பாக்கியம் இழக்கின்ற பொழுது அதையொட்டி எவ்வளவு பாக்கியங்கள் விடைபெறுகிறது, அதையொட்டி எவ்வளவு பாக்கியங்கள் விடைபெற்று போகிறது. சஹாபிகளிலே சய்யிதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சஹாபிகளிலே கடைசியாக வஃபாத்தான சஹாபி சய்யிதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தோழர்களிலே குறைஷி குல தலைவராக திகழ்ந்தவர்கள் சய்யிதுனா அபூ துஃபைல் அவர்கள். மிகப்பெரிய அறிஞர் அவர்கள், மிகப்பெரிய பேச்சாற்றல் மிக்கவர்கள். ஹிஜ்ரி 3 அவர்கள் பிறந்தார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 8 வருட காலம் சுஹபத்தில் இருந்தார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு 8 வருட காலம் சுஹபத்தில் இருந்தார்கள். சய்யிதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, ஹிஜ்ரி 110 மக்கமா நகரத்திலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். ஹிஜ்ரி 110 அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். மக்கமா நகரம் காணாத ஒரு வரலாறு கூட்டம் அந்த அவருடைய ஜனாசாவிலே கலந்தது. மக்கமா நகரம் கண்டிராத ஒரு ஜனாசாவிற்கு இவ்வளவு கூட்டத்தை மக்கா கண்டிருக்கிறாத அளவிற்கு மக்கமா நகரம் அந்த ஜனாசாவிலே அவ்வளவு பெருந்திரளான கூட்டத்தை சந்தித்தது. எத்தனையோ சஹாபிகள் இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ சஹாபிகள் ஷஹீதாகி இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பிரிந்திருக்கிறார் என்று சொன்னாலும் சய்யிதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு ஒரு சஹாப்தம் அல்லவா முடிந்து போய்விட்டது. பெருமக்கள், சஹாபிகளுடைய ஒரு சஹாப்தம் அல்லவா முடிந்து போய்விட்டது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதோடு அந்த சஹாபியத்தினுடைய பாரம்பரியம் அல்லவா முடிந்து போய்விட்டது. அவ்வளவு பேரும் கண் கலங்கினார். ஹஜ்ரத் சய்யிதுனா அபூ துஃபைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி அல்ல, அவர்களோடு அந்த சஹாபியத்தினுடைய பாரம்பரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இந்த உம்மத்திற்கு அவர்கள் பாதுகாப்பு என்று சொன்னார்களே, தீனை தாங்கியவர்கள் அல்லவா அவர்கள், உலகத்திலே தீனை நிலைநிறுத்திய அந்த பெருமக்கள் அல்லவா அவர்கள். சய்யிதுனா அபூ துஃபைல் தான் அவர்களோடு சஹாபியத்தினுடைய அந்த பாரம்பரியம் நிறைவேறுகின்ற காரணத்தினால் மக்கமா நகரம் வரலாற்றிலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தன்னுடைய ஜனாசாவை கண்ணீரோடும் கலங்கரோடும் அவர்கள் அடக்கம் செய்தார் என்பதை வரலாற்றில் பார்க்க. அருமையான பெருமக்களே, ஹுதைபியாவினுடைய இந்த ஒப்பந்தத்திற்கு பின்னாலே ஹிஜ்ரி 7 நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் ஒரு கடிதம் அனுப்புவதற்காக வேண்டி எல்லா நாட்டினுடைய தலைவர்களுக்கும் கடிதம் அனுப்புவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முத்திரை கொண்ட மோதிரத்தை தயாரித்து வைத்திருந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பெயர் பதிக்கப்பட்ட ஒரு முத்திரை கொண்ட மோதிரத்தை தயார் செய்து வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்த முபாரக்கான பரக்கத்தான அருள்மிக்க ஒரு மோதிரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே சித்தீக் நாயகம் அந்த மோதிரத்தை அணிந்திருந்தார். சித்தீக் நாயகத்திற்கு பின்னாலே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அணிந்திருந்தார். அருமையான பெருமக்களே, அதற்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மோதிரத்தை அணிந்திருந்தார்கள். குபாவினுடைய மஸ்ஜிதுக்கு அருகிலே ஒரு கிணற்றிலே ஹஜ்ரத் சய்யிதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சுவற்றிலே சாய்ந்து கொண்டிருந்து தங்களுடைய மோதிரத்தை அப்படியே கலத்தையும் மாட்டிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் தவறி போய் அந்த கிணற்றுக்குள்ளே மோதிரம் விழுந்து விட்டது. எவ்வளவோ தேடினார்கள், எவ்வளவோ தேடினார், மோதிரம் கிடைக்கவில்லை. பெருமக்கள், எவ்வளவோ தேடினார்கள், மோதிரம் கிடைக்கவில்லை. ஆனால் கைதவறி கிணற்றிலே விழுந்து விட்டது என்று சொன்னால் அதன் காரணத்தினால் எவ்வளவு பெரிய விபத்துகளை இந்த உம்மத்து சந்தித்தது தெரியுமா? அருமையான பெருமக்களே, உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த காலகட்டத்திலே அமைதியான அரசியல் என்பது சமூகமே விக்கித்து நிற்கக்கூடிய அளவிற்குண்டான பல பேராபத்துகளை அதற்கு பிறகு சந்தித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமோதிரம் அவர்களை இந்த உலகத்தை விட்டு அது கிட்டத்தட்ட விடைபெற்று விட்டது என்று சொல்லும் பொழுது அதன் காரணத்தினால் முஸ்லிம் உலகம் ஒரு வகையிலே அமைதியை இழந்து போய்விட்டது. பெருமக்கள், அதற்கு பிறகு எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய மாபெரும் பாக்கியங்களை எல்லாம் நாம் இழந்தோம். அந்த இழந்ததனுடைய பல நூற்றுக்கணக்கான பாக்கியங்களை இழந்தோம். இழந்த அந்த பாக்கியங்களில் ஒன்றுதான் எகிப்தில் இருந்து வந்த கரகக்காரர்களால் அதற்கு உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டதும் அதனுடைய விளைவுகளிலே ஒன்று, அந்த வேதனைகளில் ஒன்றுதான். அருமையான பெருமக்களே, ஒரு பாக்கியம் விடைபெறுகிறது என்று சொல்லும் பொழுது அதை காரணமாக வைத்து எவ்வளவு பாக்கியங்கள் விடைபெற்று போய்விட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஷஹாதத்திலே அவர்கள் கொல்லப்பட்ட அந்த நேரத்தில் சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், இன்னாசி ஹம்முன் வலி ஹம்மான், மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, ஹம்மு கத்லி உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டு விட்டார்களே என்ற ஒரு கவலை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே துஆ செய்து பரக்கத்தான ஒரு பையை தந்திருந்தார். 23 வருட காலம் நான் அதை பயன்படுத்தினேன். 23 ஆண்டு காலம் நான் அதை பயன்படுத்தினேன். யார் வந்தாலும் அவருடைய தோளிலே ஒரு பை இருக்கும். அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்திற்காக துஆ செய்து பேரித்தம்பழங்களை போட்டு கொடுத்திருந்தார்கள். அதற்கு அபூ ஹுரைராவிடத்திலிருந்து ரலியல்லாஹு அன்ஹு பேரித்தம்பழத்தை வாங்குவதிலும் பெறுவதிலும் பரக்கத்தாக உம்மத்து கருதியது. அருமையான பெருமக்களே, அந்த பரக்கத்தான பை அந்த நேரத்தில் என்னை விட்டும் தவறி போய்விட்டது என்று சொன்னார்.
லின்னாசி ஹம் வலி ஹம்மானி, மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, ஆனால் எனக்கு 2 கவலை. ஹம்மு கத்லி உஸ்மான், உஸ்மான் தானுடைய பை என்பது, உஸ்மான் தானுடைய கொலை என்பதை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து தரப்பட்ட அந்த முபாரக்கான பரக்கத்தான பை என்னை விட்டு காணாமல் போய்விட்டது என்று சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையிலே புனிதமான இந்த ரமதான் நம்மை விட்டு விடைபெறுகிறது. ஒரு மகத்தான ஜும்ஆவுடைய நாம் நாளில் இருக்கிறோம். ரமதானுடைய பாக்கியம், ஜும்ஆவுடைய பாக்கியம். ரமதானிய ஜும்ஆ என்பதும் சாதாரணமானதல்ல, ரமதானுடைய ஜும்ஆ என்பதும் சாதாரணமானதல்ல. அதிலேயும் அரிதாக இந்த புனிதமான ரமதானிலே கிட்டத்தட்ட 5 ஜும்ஆக்களை நாம் பெற்றிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, புனிதமான அந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய இந்த நிலையிலே மிகுந்த அச்சத்தோடும் ஆதரவோடும் ரப்பிடத்தில் நாம் கையேந்த வேண்டும். நாம் புனிதமான இந்த ரமதானை, அதற்காக நாம் அஸ்ஸலாமு அலைக்க யா ஷஹ்ர ரமதான் என்று சொல்லி ரமதானை நாம் விடைபெறச் செய்வோம். அல்லாஹு தஆலா புனிதமான இந்த ரமதானிலே நாம் செய்த காரியங்களை அவனிடத்தில் அந்தஸ்துள்ளதாக கபூல் செய்தருள்வானாக. அதனுடைய பேருடைய நம்முடைய காலமெல்லாம் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ரமதானை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கடைசியாக ஆக்கிவிடாமல் மீண்டும் மீண்டும் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கான நீண்ட ஆயுளையும் நிறைந்த பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிஹீன்களில் கபூல் செய்தருள்வானாக. ரமதானுடைய மாதத்தில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் ரப்பிடத்தில் கையேந்தி கேட்டோமோ அதையும் நாம் கேட்காத நல்ல பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு நிறைவாக தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.